சின்ன கப்பு மைதா கூடவே 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தோசை மாவு அதை இதில் சேர்த்துக்கிறேன். தோசை மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது, அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கரைக்கும் போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுருந்தேன். ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதுலேருந்து சூடு எண்ணெயை மாவில் விட்டுக்கலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அச்சு முறுக்கு அச்சை எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஏறி இருக்கணும். இப்போ இந்த அச்சை மாவில் இந்த அச்சில் மாவு ஒட்டின்னு இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக கார அச்சு முறுக்கு ரெடி. கார அச்சு முறுக்கு ரெடி. 1 கப்பு தோசை அச்சு முறுக்கு.